இது எங்கே எடுத்த வீடியோன்னா, நான் 2 நாளைக்கு முன்ன விஜயவாடா போயிட்டு ரிட்டர்ன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, ரிசர்வேஷன் கிடைக்கல. ஆர்டினரியில் தான். மேலே ஏறி உக்காந்துட்டோம். கீழே சீட்டு கிடைக்கல. மேலே ஏறி அந்த பேக் வைக்கிற இடத்துல போயிட்டு எல்லாம் படுத்துட்டு இருந்தார் ஒருத்தர். எழுப்பி விட்டு அங்கே போய் உக்காந்துட்டோம். இந்தாண்ட 3 பேர், இந்தாண்ட 2 பேர். அது எதுக்கு இது சொல்ல வரோம் அப்படின்னா, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்லாம் நான் எதுலேயுமே நினைக்கிறது. எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு போகிற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி என் உடல் வாகியும் என் மன வாகியும் அமைச்சிக்குவேன் நான். எதுனா நான் வந்து பெரிய அதாவது கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆகிறான், பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறான். எங்கள் நண்பர் 2 பேருங்க வந்து 1.5 கோடி ரூபா லாஸ் ஆகிட்டாங்க ஆந்திராவில். பயங்கரமான லாஸ். வேறு இடத்துல போய்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட என் நண்பர் போய்ட்டு கிணட்டி கல் கேட்டால் அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கு இவர் நண்பர் சொல்கிறாரு, இன்றைக்கி அவங்க கோடீஸ்வரன் ஆப்பான், அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நாம் கோடீஸ்வரன் ஆவோம் அப்படின்றார். ஏன்னா இவர் ஒரு 10 ஏக்கரை நிலம் வச்சுக்கிறாரு, 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, 2 ஏக்கரை நிலம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா வந்துடும், இவர் கோடீஸ்வரன் இருப்பார். அதனால் யார் எப்போ மேலே போவாங்க எப்போ கீழே இறங்குவாங்கலாம் சொல்ல முடியாது. புது பணம் வந்துச்சுன்னா ஆடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சொன்ன உதாரணம் ஒன்று. 2வது, எந்த சூழ்நிலை எனக்கு வந்து இது சேராது அது சேராதுலாம், நான்லாம் வெளியில் போனால் தான் ரொம்ப சேரும் எனக்கு. ஏன்னா வெளியில் ஃப்ரூட்ஸும் கிடைக்கிது, களி கிடைக்கிது, சத்தான பொருள் கிடைக்கிது. அதனால் வந்து நான் அப்படின்னா இப்படின்னா எனக்கு இதெல்லாம் சேராது, நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அப்படியே ஒட்டிக்கிட்டு உக்காந்து வந்தேங்க கொஞ்ச நேரம். அப்புறமேல அப்படியே படுத்துக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து நீ கால் நீட்டிக்க நானும் கால் நீட்டிக்கிறேன்னு படுத்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் ஒரு 8 மணி நேரம் தான், என்ன எப்படி போச்சு. அதனால் எந்த வேலைக்கு போனால் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பணம்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அவர் அந்தாண்ட படுத்துக்கிறேன், இந்தாண்ட படுத்துக்கிறேன். அதாவது எந்த ஊருக்கு வெளியூர் போனாலும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என் உடம்பை அமைச்சிக்குவேன். அதே மாதிரி சாப்பாடு வந்து அது சேரல இது சேரல அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வெளியில் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி முயற்சி பண்ணுங்கள். நன்றி. அதாவது நான் அதுக்கு மாதிரி உடம்பாக்கி எக்ஸசைஸ்லாம் பண்ணி நான் உடலை வந்து கண்ட்ரோலாக பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது சாப்பாடு வந்து எங்கே போனாலும் சேர்ற மாதிரி அங்கே என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிடும். ஆனால் எனக்கு உடம்பு சேர்ந்துக்கும். உடம்பு சரியில்லாமல் போச்சு, காய்ச்சல் வந்துச்சு, அந்த சீனே கிடையாது. அதே மாதிரி வெளியூரில் தான் நம்ம வந்து திரைக்கடலோடும் திரையும் சேர்ந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வெளியூர் போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியும்னா போய் தான் ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்து தான் ஆகணும். சாப்பாட்டு விஷயத்தை வந்து அங்கே பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறதுலாம் அங்கே கிடைக்கிது இல்லையா. அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போகும்போது எனக்கு அது சேருதுன்னு சொல்லாதீங்க.